வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். நடுநிலை என்பதை பற்றி சிந்திக்கலாம். எந்த பக்கம் நியாயம் இருக்கிறது, எந்த பக்கம் நீதி இருக்கிறது, எந்த பக்கம் நேர்மை இருக்கிறது என்பதை பரிசோதித்து அதில் நியாயம் உள்ள பக்கமே நாம் நிற்பதுதான் நடுநிலை. நீதிமன்றங்களில் நீதி தேவதை சிலை வைத்திருப்பார்கள். அவர்கள் கையில் ஒரு தராசு இருக்கும், அது சமமாக மிதந்து கொண்டிருக்கும். என்ன காரணம் என்று சொன்னால், நீதி பரிபாலனம், பணக்காரனுக்கு ஒரு நீதி, ஏழைக்கு ஒரு நீதி, படித்தவனுக்கு ஒரு நீதி, படிக்காதவனுக்கு ஒரு நீதி என்றெல்லாம் பாகுபாடு பார்க்காமல் சமநிலை, அதாவது நடுநிலை வகிக்க வேண்டும் என்பதைத்தான் அங்கே நமக்கு உணர்த்துகிறார். அது மட்டுமல்ல, அந்த நீதி தேவதைக்கு கருப்பு துணியால் கண்களை கட்டியிருப்பார்கள். காரணம், யாரையும் பார்த்து இவர்கள் உயர்ந்தவர்கள், இவர் தாழ்ந்தவர்கள், படித்தவர் அப்படின்னு பாகுபாடு பார்க்க தோன்றிவிடும் என்பதனால் கண்ணில் கருப்பு துணி கட்டுவாங்க. ஆனால் அதற்கு ஒரு புதிய விளக்கம் தருகிறார்கள் இந்த தலைமுறை. நீதியரசர் நிதி வாங்குவதை நீதி தேவதை பார்க்கக்கூடாது என்பதற்காக கண்ணில் கருப்பு துணி கட்டியிருப்பார்கள் என்று வேடிக்கையாக சொன்னாலும் காலத்தின் கோலம் அவ்வாறு தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் அறிவார்கள். அப்படி இல்லாமல் நடுநிலை வகிக்க வேண்டும் என்பது ஒரு நற்பண்பு என்று வேதாத்திரியம் கூறுகிறது. ஆகவே மனிதர்களாக பிறந்த நாம் மனம் ப்ளஸ் இதம் = மனிதன். எவன் ஒருவன் மனதை இதமாக வைத்து கொண்டிருக்கிறானோ அவனே மனிதன் என்று சொல்லப்படுவது. அந்த அடிப்படையில் நாம் அனைவரும் நடுநிலை வகிக்க வேண்டும் என்று சொல்லி சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். இன்று பிறந்தநாள், திருமண நாள் காணும் அன்பர்கள், நண்பர்கள், மனவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தை அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வருணம் இந்த விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம், வாழ்க வளமுடன். வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம், வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம், வாழ்க வளமுடன். உடல்நலம் கொண்டிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூர்ண உடல்நலம் பெற வாழ்த்துகின்றோம், வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம், உயிர்வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறை உணர்வு பெற குருவருடும் திருவருடும் துணை நிற்க வேண்டி வாழ்த்துகின்றோம், வாழ்க வளமுடன். இன்றைய திரை இசை தத்துவ பாடலாக கவிஞர் வாலி அவர்கள் எழுதியது. பழிச்செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்து கொண்டிருந்தவன் குற்றவாளி. பழிச்செயல் செய்தவன் புத்திசாலி, அதை தடுத்து கொண்டிருந்தவன் குற்றவாளி. உண்மையை சொல்பவன் சதிகாரன், உண்மையை சொல்பவன் சதிகாரன். இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம், இதில் உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, இது நீதி தேவனின் அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, இது நீதி தேவனின் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி,
அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி, மன்றத்தில் வராது அவன் சாட்சி. கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. வாழ்க வளமுடன்.